ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம சுவையான இறால் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கிலோ இறா சின்னதாகவும் பெருசாகவும் எடுத்துருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு சாமான் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 4 பட்டை, ஒரு 6 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சாஜீரா, ஒரு 6 லவங்கம், 2 பீஸ் ஜாதிபத்திரி, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் கல்பாசி. இதுதான் தாளிப்பு சாமான். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற சாமானை காட்டுறேன். 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12 பச்சை மிளகா, ஒரு 5 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். 200 ml திக்கான தேங்காய் பால், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கட்டு புதினா அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமனை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 150 ml கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது ஹீட் ஆன உடனே மசாலா சாமானை அதில் போட்டு வதக்கி விட்டுடலாம். மசாலாலேருந்து நல்ல வாசனை வரும்போது வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை வதக்கும் போதே 1 கிலோ அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறி இருக்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து வதக்கி விடலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே தக்காளியையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு 3 டீஸ்பூன் இதில் நான் போட்டுக்கிறேன். இதை வதக்கும் போதே அடுப்பில் நான் தண்ணி வச்சுருக்கிறேன் அரிசி வேக வைக்கிறதுக்கு. இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். முதல்ல மஞ்சத்தூள் போட்டு அதை ஒரு தரம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கரம் மசாலா தூளும் மிளகாத்தூளும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையானா நீங்கள் போட்டுக்கலாம். நான் கலருக்காக போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இறாவெல்லாம் அதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூட நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிடியை நிறுத்தி வச்சுக்கோங்க. ஒரு பிடி கொத்தமல்லியும் ஒரு பிடி புதினாவும் இதை கடைசியில் போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்து நல்லா வாசனை வரும்போது 1 கப் தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 ml தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு இடையில் நான் வச்சுருந்த தண்ணி கொதிச்சிடுச்சு. அதில் அரிசியை கழுவி அதில் போட்டுட்டு 3 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டுருங்க. புழிஞ்சி வச்சுருக்கிற எலுமிச்சப்பழ சாறை இப்போ நான் இந்த இறா தொக்கில் கலந்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ அரிசி வெந்துடுச்சு. அதை எடுத்து நம்ம பிரியாணி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு பிடி கொத்தமல்லியும் புதினாவையும் இப்போ நம்ம இந்த மசாலாவில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே 90% வெந்திருக்கிற அந்த சாதத்தை அது மேலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் தூவி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் அதை சுற்றிலும் ஊற்றிக்கிட்டு நடுவுலையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பழைய தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அது மேலே இந்த பிரியாணியை தம்முக்கு வச்சிடலாம். 25 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா இந்த சோறு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக பொலன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதை நல்லா கிளறிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. See you on my next video. Bye. Enjoy.